ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 25, 2024. நாம் அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களின் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம். நாம் பூஜைக்குரிய ஆத்மாக்களும் ஆவோம். நாம் அனைத்து ஆத்மாக்களையும் பரிபாலனை செய்ய வேண்டும். நமது சுபபாவனைகள் ஆத்மாக்களை பாலனை செய்கின்றன. நமது தூய அதிர்வலைகள் ஆத்மாக்களை பாவமற்றவர்களாக ஆக்குகின்றன. நமது யோக நிலை பிறருக்கு பலம் வழங்குகிறது. அவர்கள் எந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். நாம் அவர்கள் அனைவரது பூர்வீகமானவர்களாவோம். மேலும் பகவான் கூறியிருப்பதை நினைவு கூர்வோம். நீங்கள் பூர்வீகமானவர்கள். உங்களது புண்ணிய கர்மங்களின் பலமானது அனைத்து ஆத்மாக்களுக்கும் கிடைக்கின்றது. எனவே அதற்கான பலனும் உங்களுக்கு பன்மடங்கு கிடைத்து விடுகிறது. மற்றொரு மகா வாக்கியம், நீங்கள் உங்களது பூர்வீகமான மற்றும் பூஜைக்குரிய நிலையில் நிலைத்திருப்பீர்களானால் உங்களது அதிர்வலைகளால் தாமாகவே பிறருக்கு நன்மை நடந்து கொண்டே இருக்கும். எனவே பாபா நமக்கு மிக பெரியதொரு காரியத்தை ஒப்படைத்திருக்கிறார். அனைவரையும் நாம் பரிபாலனை செய்ய வேண்டும். எனவே இந்த காரியத்தை நினைவு செய்வோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாமோ அனைவரையும் பாலனை செய்ய வேண்டும். இந்த மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த பொறுப்புகளை கவனத்தில் கொண்டபடி நாம் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். நாம் எத்தனை பெரிய காரியத்தை செய்தாக வேண்டும். ஆனால் இந்த வீணான விஷயங்கள் எத்தனை சிறியவை. யார் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமோ அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொள்வதில்லை. அவர்களது கண்ணோட்டம் சிறிதாக இருப்பதில்லை. நினைவில் வைப்போம், நாம் அனைவரையும் பரிபாலனை செய்ய வேண்டும். அனைவருக்கும் அமைதியின் தானம் வழங்க வேண்டும். அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும். அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். யார் மீதும் நமக்கு வெறுப்புணர்வு இருக்க முடியாது. யாருடைய ஏற்ற இரக்கங்களிலும் நாம் செல்ல மாட்டோம். நாமோ வீழ்ச்சியடைந்தவர்களையும் உயர்த்த வேண்டும். அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஆன்மீக உணர்வை தாரணை செய்ய வேண்டும். எனவே நாம் அனைவரும் மிக நன்றாக இந்த நல்ல உணர்வில் நிலைத்து விடுவோம். நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன். மேலும் நான் அனைவரையும் பாலனை செய்ய வேண்டும். பாபா நமக்கு இந்த மிகப்பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறார். யார் இவ்வாறு பாலனை செய்வார்களோ அவர்கள் பாலனை செய்யக்கூடிய ஸ்ரீ விஷ்ணுவாக ஆகிவிடுகிறார்கள். இதுவே நமது பூஜைக்குரிய சொரூபமாக இருக்கும். நமது ஏதாவது ஒரு பூஜைக்குரிய சொரூபத்தை நினைவில் கொண்டு வருவோம். நான் இஷ்ட தேவியாவேன், அல்லது நான் விக்ன விநாயகராவேன், இல்லை என்றால் நான் ஸ்ரீ விஷ்ணு ஆவேன் என்று நினைவு செய்வோம். நாம் நமது பூஜைக்குரிய சொரூபத்தின் நினைவில் இருப்போமானால் நம்மிடமிருந்து மிக அழகான மிக உயர்ந்த அதிர்வலைகள் நாலாபுறங்களிலும் பரவும். இவ்வுலகத்தவரை பற்றிய நமது பாவனைகளும் மாறிவிடும். நான் இஷ்ட தேவியாவேன். நானோ அனைவருக்கும் வழங்க வேண்டும். நான் இஷ்ட தேவியாவேன். நானோ முழுவதுமாக தூய்மையாக வேண்டும். நான் இஷ்ட தேவியாவேன். நான் அனைவரது மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். நான் இஷ்ட தேவியாவேன். யார் எந்த மன விருப்பத்தோடு எனது வாசலுக்கு வந்தாலும் அதனை நான் பூர்த்தி செய்ய வேண்டும். இதுவே நமது சிந்தனையாக இருக்கும். இதனால் நமது மனநிலை மிக உயர்ந்ததாக ஆகிவிடும். எனவே நமது பூர்வீக நிலை மற்றும் பூஜைக்குரிய நிலை இவற்றின் நினைவானது நம்மை மிக உயர்ந்தவராக ஆக்கிவிடும். மேலும் பிறருக்கும் சேவை புரியும். இது ஒரு சூக்ஷ்மமான சேவையாகும். இதனால் அநேக ஆத்மாக்களுக்கு நிம்மதி கிடைக்கப் பெறும். ஞானத்தை கொடுப்பது, செய்தி கொடுப்பது என்று யார் வேண்டுமானாலும் செய்யலாம். தற்காலத்தில் தொலைக்காட்சி கூட செய்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் பூஜைக்குரிய நிலை மற்றும் பூர்வீகமான நிலையில் நிலைத்திருந்து மிக உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வது என்பது சில மகான் ஆத்மாக்களால் மட்டுமே செய்ய முடியும். எனவே இன்று முழு நாளும் இந்த 2 சொரூபங்களில் நிலைத்தபடி மிக நன்றாக பயிற்சி செய்வோம். நான் பாபாவோடு இணைந்திருக்கிறேன். ஏனென்றால் பூஜைக்குரிய சொரூபம் தனியானதல்ல. நாம் பாபாவோடு இணைந்திருக்கும் போதுதான் பூஜைக்குரிய நிலையை அடைகிறோம். பாபா என்னோடு கம்பைண்டாக இருக்கிறார்.
எப்போதும் என் தலைமீது குடைநிழலாக இருக்கின்றார். தொடர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். மீண்டும் மீண்டும் மேல் நோக்கி பார்ப்போம். சர்வசக்திவான் தனது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை என் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். மேலும் அவர் எனக்கு, நீ பூஜைக்குரிய ஆத்மா ஆவாய், பூர்வீகமான ஆத்மா ஆவாய் என்று நினைவுபடுத்துகின்றார். ஓம் சாந்தி.